ஆரம்பிச்சிடும். வாங்க எப்படி பதியம் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முளை விட்டு இருக்குது. இதே மாதிரி எல்லா மஞ்சள்லையும் முளை விட்டு இருக்குது. இப்போ எல்லா மஞ்சளையும் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து பதியம் போட போகிறோம். கருமஞ்சள் வந்து மகா காளி மாதாவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வஸ்துவாக சொல்கிறாங்க. மகாலட்சுமி மாதாவுக்கும் காளி மாதாவுக்கும் ரொம்ப உகந்ததாக சொல்லக்கூடிய இந்த கருமஞ்சளை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதை முறைப்படி நம்ம பராமரித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி கருமஞ்சள் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ அந்த முளை வந்து மேலே தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து பதியம் போட்டுறணும். பதியம் போட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது. ஓரளவுக்கு மண் வச்சு மூடிட்டு மேலே தண்ணி தெளித்து விட்டுறணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் முளை விட்டுருக்குது, இந்த இடத்துலையும் முளை விட்டுருக்குது, இங்கேயும் முளை விட்டுருக்கு. ஸோ நம்ம அது மாதிரி நம்ம பதியம் போட்டோம்னா 3 இடத்துல இருந்து நமக்கு துளிர் வரும். இப்படி தான் இருக்கும். கருமஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா நடுவில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து உங்களுக்கு கருமஞ்சள். கருமஞ்சள் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பணப்புழக்கம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பணம் சேருதல் அப்படிங்கிறது எங்கேருந்து தான் உங்களுக்கு வரும்னு தெரியல, அந்த அளவுக்கு பணம் வந்து உங்கள் கையில் வந்து சேரும். இந்த இடத்துல முளை இருக்குது. இது நடும்போது காளி மாதாவுக்கு உகந்த மந்திரமான ஓம் ஸ்ரீம் மாத்ரேயை நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம நடும் பொழுது மாதாவினுடைய அனுகிரகம் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சனிக்கிழமை தான் வந்து நட்டு வைக்கிறோம். இன்னைக்கு நிறைஞ்ச நாள், பௌர்ணமி நாள், சுக்கிர ஓரையில தான் நம்ம இப்போ நட்டு வைக்கிறோம். இந்த சுக்கிர ஓரைங்கிறது மகாலட்சுமிக்குரிய ஓரையாக நம்ம சொல்லப்படுறது. ஸோ அதனால சுக்கிர ஓரையாக பார்த்து நீங்கள் இந்த கிழங்க நடும்போது நல்லதே நடக்கும். இது வந்து நார்மல் மஞ்சள்.